بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் சஹீல் புகாரியுடைய ஹதீஸின் நேரடி தமிழாக்கத்தை பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் 122வது ஹதீஸில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி வரைக்கும் பார்த்தோம். அதில் ஒரு குலாமை ஹலீர் கொன்றுட்டாருன்னு வருது. அதில் இந்த குலாம் என்பதற்கு எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா சிறுவன் என்ற அர்த்தம் செய்கிறாங்க. எந்த குரானுடைய தமிழாக்கத்தை எடுத்து இந்த வசனம் குரான்லேயும் வருதில்ல, எடுத்து பார்த்தாலும் சிறுவன்ட்டு தான் போட்டிருப்பாங்க. ஆனால் சிறுவனை எந்த காலத்துக்கும் கொல்ல முடியாது. அவன் எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சாலும் சரி தான், ஒரு சிறுவனை கொள்வதுங்கிறதுக்கு அல்லவே தண்டிக்க மாட்டான், மறுமையில் கூட தண்டிக்க மாட்டான். உலகத்தில் எந்த நாட்டு சட்டத்திலையும் சிறுவர்களை கொள்ளுதல் என்பது கிடையாது. அப்படிங்கிறதுனால அந்த குலாமுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா, குறைந்த அளவில் சிறுவன் என்று ரொம்ப கம்மியான இடங்களில் சிறுவன் அர்த்தம் வந்தாலும் அதிகமான இடங்களில் இளைஞன்கிற அர்த்தம் தான் வருது. அப்போ எந்த அர்த்தம் அந்த செயலுக்கு நியாயம் கற்பிக்கிற மாதிரி அமைந்திருக்கிறது, அந்த அர்த்தத்தை தான் செய்யணும். சிறுவனை கொண்டுட்டான்னு அர்த்தம் செஞ்சோம்னு சொன்னால் அது சரியான அர்த்தம் கொள்ள முடியாது. இளைஞனை கொன்றாருன்னா அது தக்க காரணம் இருந்திருக்கும் அப்படின்னு எடுக்க முடியும். அதனால் இந்த குலாமுங்கிறத இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா, புகாரியில் ஒரு ஹதீஸை எடுங்க, 3738வது ஹதீஸை இதுக்கு மேற்கோளுக்காக வேண்டி எடுத்து காட்டினோம்னு சொன்னால், அதில் இப்னு உமர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இப்னு உமர் அறிவிக்கிறார், குன்து குலாமன் ஷாப்பன், நான் ஒரு இளைஞனான ஒரு குலாமாக இருந்தேன். குலாமோட சேர்த்து ஷாப்புன்னு சேர்க்குறார். குலாமுங்கிறது சின்ன பயலுக்கு உள்ளதாக இருந்தால் ஷாப்புண்டா சேர்க்க முடியுமா? ஷாப்புன்னா ஒரு 20-25 வயசுக்காரனுக்கு தான் ஷாப்பும்பாங்க, இளைஞன்பாங்க. நான் அந்த ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது என்ன செய்வேன், நான் பள்ளியாசலில் போட்டு தூங்கிட்டு இருப்பேன். அப்போ என்னுடைய பருவம் என்னன்னு கேட்டால், குன்து குலாமன் ஷாப்பன், நான் ஒரு இளைஞனான ஒரு குலாமாக இருந்தேன் அப்படின்ட்டு சொல்கிறார். அது கல்யாணம் ஆகாதவனாக நான் இருந்தேன். அப்போ இந்த குலாம் என்பதற்கு சிறுவருங்கிற அர்த்தம் கொடுக்க இயலாது. அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ஹதீஸை வச்சு நம்ம என்ன செய்யலாம், இது பெரிய ஹதீஸு, நமக்கு அந்த துண்டு மட்டும் நமக்கு போதும். இதே ஹதீஸ் 1121வது ஹதீஸ்லையும் இருக்கிறது. அதே மாதிரி 3738வது ஹதீஸ்லையும் இந்த இருக்கிறது. இப்னு உமர் தன்னை பற்றி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நான் ஒரு இளைஞனா பள்ளியாசலில் படுத்து தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அவர் பயன்படுத்தின வார்த்தை குலாம் என்பது தான். அதே மாதிரி புகாரில் 6122வது ஹதீஸை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் ஒரு கேள்வி கேட்பாங்க. ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தில் இலைகள் உதிராது, அதில் நிறைய அது முஸ்லீமான ஒரு மனிதனுக்கு அது உதாரணமாக இருக்குது, அது என்ன மரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இப்னு உமர் சொல்கிறார், அந்த கேள்வி கேட்டோன்னே எனக்கு அது பேரிச்ச மரமாக தான் இருக்கும்னு எனக்கு பட்டுச்சு. ஆனால் நான் அதை சொல்லலை, வெக்கப்பட்டு நான் சொல்லலை. பிறகு ரசூலுல்லாஹ் அது பேரிச்ச மரம் தான் சொன்னாங்கன்னு அவர் சொல்லுவார். அதை சொல்லும்போது என்ன செய்கிறாருன்னா, ஃபரத்து அன்ன கூல, நான் சொல்ல விரும்பினேன், என் நகலா, அது பேரிச்ச மரம்தான் என்ற ஒரு சரியான விடையை சொல்ல நான் நினைத்தேன். வான குலாமுன் ஷாபுன், அப்போ நான் ஒரு இளைஞனான ஒரு குலாமாக இருந்தேன், அதான் இளைஞனாக இருந்தேங்கிறார். இருந்து ஃபஸ்ட்டாக எய்த்து, நான் வெக்கப்பட்டேன், நான் சொல்லலை, ரசூலுல்லாஹ்விடையே சொல்லிட்டாங்கன்னு வருது. அப்போ இந்த ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்கும்போது நான் குலாமாக இருந்தேங்கிறார, சின்ன பயலவெலாம் இருக்கலை, இளைஞனாக ஒரு குலாமாக இருந்தேன், இளைஞன்கிறத சேர்த்து அவர் சொல்கிறார். அப்போ அதில் என்ன விளங்குதுன்னா, குலாம் என்பது இளைஞனுக்கும் சொல்லப்படுகிறது என்பது விளங்குகிறது. அதே மாதிரி புகாரில் 5807வது ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் அவர்களும் ஹிஜ்ரத்து பண்ணி போவாங்கள்ல, அந்த சம்பவத்தை சொல்லக்கூடிய நீண்ட ஹதீஸ் இது. 5807ங்கிறது அந்த ஹிஜ்ரத்து பண்ணி போய் ஒரு சவுருங்கிற குகையில் தங்கி இருந்து அதுக்கப்புறம் ஒரு 3 நாளைக்கு பிறகு போய் புறப்பட்டு போவாங்கள்ல,
அந்த ஒரு சம்பவத்தை சொல்லக்கூடியது இந்த ஹதீஸ். அந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலேருந்து புறப்பட்டு நேர மதீனாவுக்கு போகலை. ஏன்னா கொல்லுவதற்காக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. போனோம்னா விரட்டிட்டு வந்தால் கொண்டு விடுவாங்க. அப்போ மறைஞ்சிருந்து போகணுமா இருந்தால் ஒரு இடத்துல ஒளிஞ்சு இருந்துட்டு 2-3 நாளைக்கு அவங்க தேடுவாங்க, தேடி ஓஞ்சிடுவாங்க, ரிட்டனில் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம புறப்பட்டு போனோம்னா நம்ம மாட்ட மாட்டோம். அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு இதில் போய் தங்குறாங்க, சவுறு குகையில் தங்கிடுறாங்க. இவங்க எல்லா பக்கமும் தேடிக்கிட்டு அலைகிறாங்க, உங்கள் பயணம் போகலை. அப்போ அந்த இடத்துல சொல்லும் பொழுது அபூபக்கருடைய மகன் அப்துல்லான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர்கிட்ட சொல்லிடுறாங்க, நாங்கள் அந்த குகையில் தங்கியிருப்போம், நீ என்ன செய்கிறன்னு கேட்டால் எங்களுக்கு தேவையான உணவுகள் போக்குவரத்துலாம் கொண்டாந்து எங்கள்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி மகனை நியமிக்கிறார். அந்த மகன் என்ன செய்வார்னா ஒளிஞ்சு மறைஞ்சி அந்த குகையில் உள்ள ரசூலுல்லாவையும் அபூபக்கரையும் பார்த்து தேவையானதை செஞ்சுட்டு ஓடி போயிடுவார். அவரை பற்றி சொல்லும் பொழுது எபீத்து இந்தஹுமா அப்துல்லா இப்னு அபி பக்கர், ரசூலுல்லா அபூபக்கரோட சேர்ந்து அப்துல்லா இப்னு அபி பக்கர் இரவில் தங்குவார். ஒஹுவ குலாமுன் ஷாபுன், அவர் ஒரு இளைஞராகத்தான் இருந்தார். விடிஞ்சவனும் ஓடி போயிடுவார். ராத்திரியில் துணைக்கு தங்கிக்கிடுவார், உணவுலாம் கொண்டு வருவார். இரவில் ரசூலுல்லாவோடையும் அபூபக்கரோடையும் சேர்ந்து அவர் தங்கி கொள்வார். குகையில் தங்கிட்டு விடிஞ்சவனு என்ன செய்வார், ஊரில் இருந்த மாதிரி காட்டுற மாதிரி போய் சேர்ந்துருவார், வீட்டுக்கு போயிடுவார். அப்போ அதை பற்றி சொல்லும் பொழுது இவர் அப்போ இளைஞராக தான் இருக்கிறார். யார்? அப்துல்லா இப்னு அபி பக்கர் இளைஞராக இருக்கிறார். அது அந்த ஹதீஸுடைய வாசகமே ஆயிஷா நாயே சொல்கிறாங்க, ஓ குலாமுன் ஷாபுன், அவர் ஒரு திரகாத்திரமான ஒரு இளைஞராக இருந்தார்னு இந்த குலாம்ங்கிற வார்த்தை இளைஞனுக்கு பயன்படுத்துவதை இந்த ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி புகாரில் 3472வது ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால் அது ஒரு சம்பவத்தை சொல்லுது. அந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ஒரு ஆள் ஒரு ஆள்கிட்ட இருந்து 3472வது ஹதீஸ். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஒரு ஆள் இன்னொரு ஆள்கிட்ட இருந்து ஒரு நிலத்தை வாங்குறார். நிலத்தை வாங்கினவுடனே அந்த நிலத்தை விவசாயம் பண்ணுவதற்காக தோன்றார். தோன்றுனா அதில் ஒரு தோல் பை நிறைய தங்க காசுகளாக இருக்குது. தோண்டி எடுத்தவுடனே அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த வாங்கினார்ல இவர் அதை எடுத்துக்கிட்டு போய் விற்றவர்கிட்ட கொடுக்குறார். இந்த அப்போ இடத்த நீ விற்றுட்ட, அது கீழே தோண்டி பார்க்கும்போது இந்த மாதிரி தங்க காசாக இருக்குது, இந்த உனக்கு தான் சேர வேண்டியதுன்னு இவர் கொடுக்குறார். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இல்லைப்பா நான் தங்கம்லாம் எனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது, நான் நிலத்தை தான் உன்கிட்ட விற்றேன், அது எனக்கு சேர வேண்டியதில்லை, இந்த காலத்தில் எனக்கு சேரும்னு சண்டை போடுவாங்க. இவங்க என்ன செஞ்சாங்கன்னா 2 பேரும் வேணான்னு சண்டை போடுறாங்க. அவர் என்னுடையது இல்லைன்னு அவர் கொண்டே கொடுக்குறாரு. இல்லை நீ நிலத்தை இப்போ வாங்கிட்டியோ, அதில் கிடைக்கிற எல்லாம் உனக்கு தான்ப்பா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்படியே 2 பேர் இருந்தவனை தீர்வானவனை கடைசியில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு நீதிபதிகிட்ட போய் முறையிடுறாங்க. இந்த மாதிரி சம்பவமாக்க இது யாருக்கு சேர்ந்ததுன்னு வகையில் எங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்குது, சந்தேகம் இருக்குது, சண்டை இருக்குது, நீங்கள் தீர்த்து வைங்க அப்படின்றாரு. அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா, 2 பேரும் பிடிவாதமாக இருக்கிறாங்க. எதில் பிடிவாதமாக இருக்கிறாங்க? எனக்கு வேணாண்டு 2 பேருமே அது எங்களுக்கு வேணாங்கிறாங்க. வேணாம், உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நீதிபதி என்ன கேட்குறாருன்னு கேட்டால், உங்களுக்கு அழக்குமா வளதும், உங்களுக்கு பிள்ளைகள் இருக்காண்டு. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, லீ குலாமுன், எனக்கு ஒரு குலாம் இருக்குது. குலாம்னா பொடியனா கல்யாணம் பண்ணி வைக்க சொல்கிறாங்க. லீ குலாமுன், எனக்கு ஒரு குலாம் இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. இன்னொருத்தர் சொல்கிறார், லீ ஜாரியத்துன், எனக்கு ஒரு இளம்பெண் இருக்கிறாள், இளம் மகள் இருக்கிறாள்னு அவர் சொல்கிறார். அப்போ அந்த நீதிமான் சொல்கிறாரு, அன்கிஹுல் குலாமல் ஜாரியா, இந்த குலாமுக்கு இந்த ஜாரியாவை கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. அப்போ இந்த யார் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? 5 வயசு பிள்ளைக்கா? இந்த குலாமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்கிறாரு. அப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்தால் இளைஞன் தான் அர்த்தம் அந்த குலாமு. அப்போ குலாமுக்கு இளைஞன்கிற அர்த்தம். இது ரசூலுல்லாஹ் தான் இந்த கடந்த காலத்து சம்பவத்தை நமக்கு விளக்குறாங்க. அப்போ இந்த குலாம்ங்கிற வார்த்தை இளைஞனுக்கும் சொல்லலாம் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரி புகாரில் 3982வது ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால், ஹாரிசாண்டு ஒரு சஹாபி, அவர் உஹது போரில், பத்ர் போரில் கொல்லப்பட்டுறாரு. முதல் போரில் இவர் கலந்துக்கிறாரு. அந்த போரில் அவர் என்ன செய்கிறாரு, கொல்லப்பட்டு போயிடுறாரு.
அதை பற்றி சொல்லும்போது அனசு சொல்கிறாங்க, உசீப ஹாரிசா யௌம பத்ரின் ஒவ்வொ குலாமுன், ஒரு குலாமாக இருக்கும் நிலையில் பத்ர் போரில் ஹாரிசா கொல்லப்பட்டார். பத்ர் போரில் சின்னவனையை கூட்டிகிட்டு போவாங்க, சின்ன பிள்ளைகள் அனுமதியே கிடையாது. பத்ர் போரில் நடக்கும்போது அவர் குலாமாக இருந்தார்னா இளைஞனாக இருந்தார்னு அர்த்தம். போர்லாம் கலந்துக்கிட்டு கொல்லப்படுற ஆளாக இருந்தால் ரசூல் அனுமதிக்க மாட்டாங்களே. சின்ன பிள்ளைகள்லாம் வந்தால் என்ன செய்வாங்க, நான் நின்று வரும்போது இல்லை உனக்கு என்ன வயசுன்னு கேட்டு திருப்பி அனுப்பிடுவாங்க. இளைஞனாக இருந்தால் மட்டும்தான் படையில் சேர்த்துக்கிடுவாங்க. அப்போ ஹாரிசாங்கிற ஒரு பத்ர் போரில் கொல்லப்பட்டதை சொல்லும் பொழுது உசீப ஹாரிசா யௌம பத்ரின் ஒஹோ குலாமுன், அவர் குலாமாக இருக்கும் நிலையில் தான் பத்ர் போரில் கொல்லப்பட்டார், அவங்க அம்மா வந்தாங்க, அது மாதிரிலாம் கேட்டாங்கன்னு வருது. அது நமக்கு பிரச்சனை. நமக்கு இந்த குலாம்ங்கிற வார்த்தை தான். அப்போ ஒரு இளைஞர் வந்து போர்க்களத்தில் கொல்லப்பட்டவரை பேசும் பொழுது குலாம்ங்கிற வார்த்தையால் பேசப்படுகிறது. அப்போ அதில் என்ன வழங்குது, குலாம்ங்கிறது இளைஞனைத்தான் குறிக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரமாக வச்சுக்கலாம். அதே மாதிரி புகாரில் 1356வது ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால், அனசு தான் சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அனசு ஒரு ஊழியராக இருந்தார்ல, அனசு இருந்த மாதிரியே இன்னொரு யூதரும் ரசூலுல்லாவுக்கு ஒரு பணியாளராக இருந்தார். அந்த யூதர் வந்து சின்ன பையனாண்டா, சின்ன பையன்லாம் கிடையாது. கான குலாமுன் யஹூதியும், யஹூதியை சேர்ந்த ஒரு இளைஞர் ரசூலுல்லாவுக்கு பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருந்தார். இவர் இளைஞர்னு எதை வச்சு சொல்கிறோம்னு கேட்டால், அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போனவுன்னா ரசூலுல்லாஹ் போய் சந்திக்க போவாங்க. சந்திக்க போய் இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லுவாங்க, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கப்பான்னு சொல்லுவாங்க. அவர் என்ன செய்வார், தகப்பனாரை பார்ப்பார். அந்த யஹூதி இளைஞன் தகப்பனார் சொல்லுவார், அத்தி அபுல் காசிம் சொல்ல நீ கேளு. ரசூலுல்லாவை அபுல் காசிம்னு குறிப்பிடுவாங்க. அப்போ அபுல் காசிம் சொல்ல கேளுன்னு அவர் சொன்னோன்னே அந்த மகன் வந்து இஸ்லாத்தை தழுவிடுவார். இஸ்லாத்தை தழுவுறது அங்கே யாருக்குரியது, குழந்தையா இஸ்லாத்தை தழுவன? குழந்தைக்கு சொல்ல தேவையே இல்லை, அது இஸ்லாமாக தானே பிறந்திருக்குது. குழந்தைய இப்போ இளைஞராக இருக்க போய் தான் இப்போ நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கமாப்பான்னு சொல்கிறாங்க. அவர் ஏற்றுக்கிறவும் செஞ்சிட்டார். அஸ்லமேண்டு வருது, அவர் இஸ்லாத்தை அஸ்லிம்னு சொல்கிறாங்க, ஏற்றுக்கங்கிறாங்க. அவர் அபுல் காசிம் கட்டுப்படுங்கிறாரு. அஸ்லம உடனே அவர் இஸ்லாத்தை தழுவினார். இஸ்லாத்தை தழுவினார் என்பதில் இருந்து அந்த ஊழியர் யாராக இருந்திருக்கிறாரு, இளைஞராக இருந்திருக்காருன்னு விளங்குறது. அதுக்கு பயன்படுத்தின வார்த்தை என்ன, குலாமுன். ரசூலுல்லாவுக்கு கான குலாமுன் யஹூதியும், யஹூதி குலாம் ஒருத்தர் ரசூலுல்லாவுக்கு பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருந்தார்னு வருது. அப்போ இந்த குலாமுக்கு சின்ன பையன் அர்த்தம் செய்ய முடியுமா? முடியாது. நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்னு வர்றதை வச்சு செய்ய முடியாது. அதனால் இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், குலாமுக்கு இளைஞர்னு தான் அர்த்தம். இப்போ திருப்பி அந்த இடத்துக்கு வந்துடுறோம். எந்த இடத்துக்கு, இந்த குலாமுடைய அர்த்தத்தை பார்த்துட்டு இப்போ ஹதீஸுக்கே வந்துடுறோம். இப்போ இதா குலாமுன், ரெண்டு பேரும் கப்பல்லேருந்து தப்பிச்சு வெளியே வந்து நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கே ஒரு இளைஞனை கண்டார்கள். அவன் இளைஞன் தான் அர்த்தம் செய்யணும், சிறுவன் செய்யக்கூடாது. எல் அபு மால் கில்மான், அவன் வந்து இளைஞர்களோடு விளையாடி கொண்டிருந்தான். ஃபஹதல் ஹலிர் பி ரசிஹி, ஹலிர் வந்து தலையை பிடித்தார். மின் ஆலாஹு, மேல்புறத்திலேருந்து அப்படி பிடித்தார். ஃபக்குத்தல ரசஹு, அவனுடைய தலையை கலட்டி எடுத்து விட்டார். எதிகி, தன்னுடைய கையினால் தலையை கலட்டி எடுத்துட்டார். எடுத்த உடனே ஃபகால மூசா தான் ஏதாவது தப்பாக நடந்தால் பார்த்துட்டு இருக்க மாட்டார். அவர் என்ன தான் வாக்குறுதி கொடுத்தாலும் மீறிடுவார். ஃபகால மூசா சொன்னார், கத்தல்த, நீ கொன்று விட்டாயா, நஃப்சன் ஜக்கியத்தன், பரிசுத்தமான ஒரு ஆத்மாவை. அவன் ஒன்றுமே செய்யலை, அவன் பாட்டு சும்மா நிற்கிறான். பரிசுத்தம்னா என்ன அர்த்தம்னா, எந்த ஒரு குற்றமும் செய்யாத ஒரு உயிரை கொண்டுட்டியே. பிகைரி நஃப்ஸின், எந்த ஒரு நஃப்ஸுக்கு, பிகைரி நஃப்ஸின்கிற வார்த்தைக்கு நேரடி அர்த்தம் வந்து நஃப்ஸு இல்லாமல்னு அர்த்தம். கைருண்டா இல்லைன்ற அர்த்தம், நஃப்ஸுண்டா உயிர்ன்ற அர்த்தம். இதை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு கேட்டால், ஒரு மனுஷன் வந்து அவன் யாரையும் கொல்லாமல் இருக்கும்போது அவனை போய் நம்ம கொண்டோம்னு சொன்னால், ஏன்டா அவன் உயிரையும் கொல்லாமல் இருக்கிறான், அவனை ஏன்டா கொண்டீங்க, அவன் யாரையும் கொலையாக செஞ்சான் அப்படின்னு கேட்போம்ல. அதுக்குரிய சொல்லாக இதை பயன்படுத்துவாங்க அரபியில். பிகைரி நஃப்ஸின்கிற வார்த்தைக்கு நேரடி அர்த்தம் செஞ்சிக்கலன்னா அதனுடைய முழு கருத்து விளங்காது. இந்த பிகைரி நஃப்ஸின்கிறது என்னென்னு கேட்டால், ஒருத்தனை நீங்கள் கொள்வதாக இருந்தால் பிகைரி நஃப்ஸின், ஒரு நஃப்ஸுக்கு பகரமாக நீங்கள் கொள்ளலாம். எந்த ஒரு நஃப்ஸுக்கும் பகரம் இல்லாமல் கொல்லக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் யாரையாவது கொலை பண்ணியிருந்தான்னு வைங்க, அப்போ கொல்லலாம். அவன் யாரையும் கொலை பண்ணலான்ட்டு வைங்க, அவனை கொல்லக்கூடாது. இந்த இளைஞன் யாராவது கொலை பண்ணானா,
அவர் கேட்குறார், அக்கத்தல் தனப்சன் ஜக்கியத்தன், தூய்மையான ஒரு ஆத்மாவை, ஒரு மனிதனை கொன்று விட்டாய், பி கைரி நப்சின், எந்த ஒரு மனிதனுக்கு பகரமாக இல்லாமல், நப்சுன்னா மனிதன் வச்சுக்கிறோங்க, எந்த ஒரு உயிருக்குன்னா மனிதனுக்கு, எந்த ஒரு மனிதனுக்கும் பகரம் இல்லாமல் ஒரு நப்சை கொன்று விட்டாய். அதாவது இந்த இளைஞன் யாரையும் கொல்லலை, அவன் யாரையும் கொல்லாமல் இருக்கும்போது நீ கொன்று விட்டாய். இதை சொல்லுவதற்கு இந்த கைரு நப்ஸுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஏன்னா அவர் பார்த்துட்டு இருக்கும்போது ஒன்றும் நடக்கலை, இல்லை விளையாண்டுட்டு தானே இருக்கிறான். ஒரு செயல் தப்பு செஞ்சுருந்தால் அதை இவருக்கு தெரிஞ்ச மாதிரி இவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ரெண்டு பேரும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவன் விளையாண்டுக்கிட்டு தான் இருக்கிறான். அவன் யாரையும் கொலையெல்லாம் பண்ணலை. கொலை செஞ்சால் அவனை கொலை செய்கிறதுங்கிறது ஒரு குற்றவியல் சட்டம்னு எடுத்துக்கிடலாம். ஆனால் அவன் கொலை செய்யாமல் இருந்திருக்கும் பொழுது அவன் பாட்டு விளையாண்டுட்டு இருக்குமா, அவனை போய் கொண்டு விட்டியே அப்படின்னு கேட்குறாரு. காலை அவர் சொல்கிறார், ஹலீர் சொல்கிறாரு, அலமக்குள், நான் சொல்லவில்லை, அலமக்குள் லக்க, உனக்கு நான் சொல்லவில்லையா, இன்னக்க லன் தஸ்தத்திய மழைய சபுரா, என்னோடு உனக்கு பொறுமையாக இருக்க இயலாது என்று நான் உனக்கு சொல்லலையா, ஒரு காரியம் செஞ்சால் உடனே கேள்வி கேட்குறியே அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ காலை இப்னு உயைனா, இதனுடைய அறிவிப்பாளரில் சுஃபியான் இப்னு உயைனான்னு ஒருத்தர் வருவார். அவர் இந்த இடத்துல ஒரு இடைச்சொற்களாக ஒரு கருத்தை சொல்கிறார். காலை இப்னு உயைனா, இப்னு உயைனா சொல்கிறாரு, ஹாதா அவுக்கது, இது ரொம்ப முந்தி சொன்னதை விட ஒரு வலிமையானது. அவுக்கதுன்னா தாக்கியதுங்கிறாங்கல்ல, அதில் உள்ள வார்த்தை. ஹாதா அவுக்கது, இந்த அதாவது அலமக்குள் லக்க இன்னக்கலன் தஸ்ததே மய சபுராண்டு ஹலீர் கண்டிக்கிறார்ல, இந்த கண்டனம் அவுக்கது, முந்தி கண்டித்ததை விட கொஞ்சம் வலிமை கூடியது. அவுக்கதுன்னா வலிமையானது. ஏன்னு கேட்டால் அலமக்குள் லக்கங்கிற வார்த்தை இதில் கூடுதலாக இருக்குது. முதல்ல மூசா நபி மீறும்போது என்ன செய்வார்னா அலம் அக்குள் இன்னக்கம்பார். இப்போ வந்துக்கிட்டு ரெண்டாவது செய்யும்போது அலம் அக்குள் லக்க, உனக்கு சொல்லலையா என்ன செய்வார், சேர்த்து சொல்லுவார். அப்போ உனக்கு சொல்லலையா என்கிற வார்த்தையை கூடுதலாக அவர் சேர்த்து சொல்கிறதுனால முதல்ல ஹலீர் கண்டிச்சார்ல, அதை விட இது வலிமை கூடிய ஒரு கண்டிப்பு அப்படின்னு இப்னு உயைனா அவர் விளங்குனதை திணிக்கிறார் ஹதீஸில். அவர் விளங்குனதை சேர்த்து சொல்கிறார். காலை இப்னு உயைனா சொல்கிறாரு, ஓ ஹாதா, ஹாதானா ஹாதல் கவுலு, அந்த ஹலீருடைய இந்த கூற்று அவுக்கது, ரொம்ப வலிமையானது, மினல் கவுலில் அவ்வளி, முதல் கூற்றை விடன்னு வச்சுக்கிறணும். முதல்ல இங்கே கண்டிச்சிருக்கார்ல, முதல்ல கண்டிக்கும்போது என்ன செய்ய மாட்டார்னா அலமக்குள் லக்கன்னு சொல்ல மாட்டார், அலமக்குள் இன்னக்கல் தஸ்தத்தைய மைய சபுராம்பார். இப்போ என்ன செய்கிறாருன்னா அலமக்குள் லக்கன்னு சொல்கிறார். இந்த ஹைலைட் பண்ணியிருக்கோம்ல, இந்த வாசகம் முதல்ல சொல்லும்போது இருக்காது, ரெண்டாவது சொல்லும்போது உனக்கு சொல்லலையாங்கிறதுல ஒரு அழுத்தம் இருக்குல்ல. முந்தி சொன்னதை விட கொஞ்சம் அழுத்தமான முறையில் தன்னுடைய மறுப்பை ஹலீர் பதிவு செய்கிறார் அப்படின்னு இப்னு உயைனா சொல்கிறார். காலை இப்னு உயைனா ஹாதா அவுக்கதுங்கிற ஹதீஸில் உள்ளது கிடையாது. அவர் சொன்ன விளக்கத்தை இடையில சேர்த்து விட்டுருக்குறாங்க. சரி, ஒரு பதிலெலாம் சொல்லலை. உனக்கு சொன்னால் கேட்க மாட்டியா, நீ பொறுமையாக இருக்க மாட்டேன்னு சொன்னா இல்லையா, அதோடு வாய முடிக்கிறார். என்னத்துக்கு இதை கொலை செஞ்சார்னு இப்போ சொல்லலை. ஃபன் தலக்கா, ரெண்டு பேரும் நடந்தார்கள். நடந்து ஹத்தா இதா அத்தையா, அந்த இருவரும் வந்த பொழுது, அகல கரியத்தின், ஒரு கிராமத்திற்கு, ஒரு ஊர்வாசிகளிடம், கரியான கிராமம், அகல்னா கிராமவாசிகள், அகல கரியத்துனா கிராமத்தார்கள் அல்லது கிராமத்துக்கு உடையவர்கள் அப்படின்னு அர்த்தத்துக்கு அகலுன்னு போடுவாங்க. ஹத்தா இதா அத்தையா, அந்த ரெண்டு பேரும் வந்த பொழுது, அகல கரியத்தின், ஒரு கிராமத்தாரிடம் வந்த பொழுது, இஸ்தத்தாமா, ரெண்டு பேரும் உணவு கேட்டார்கள். அகலஹா, அந்த கிராமத்து ஆட்கள்கிட்ட உணவு கேட்டார்கள். பொதுவாக அந்த காலத்துடைய ஒரு உலகம் பூரா ஏற்றுக்கொண்ட ஒரு மரபு என்ன, எல்லா சமுதாயங்கள்லையும், முஸ்லீம் இந்து அந்த கணக்கு இல்லாமல் எல்லா சமுதாயத்திலையும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், வெளியூர்லேருந்து யாராவது வந்தாங்கன்னு சொன்னால் உள்ளூர்காரங்க சாப்பாடு கொடுக்கணும், உரிமையாக கேட்கலாம். ஏன்னு கேட்டால் அந்த சாப்பாடு ஹோட்டல்லாம் இப்போ கிடையாது. திடீர்னு ஒருத்தன் வந்துட்டான்னு சொன்னால் அவன் கட்டி சோறுன்னு கொஞ்சம் இதாக எடுத்துகிட்டு வந்திருப்பான், அது முடிஞ்சு போயிடுச்சுன்னு வைங்க, அவன் சாப்பாடு இல்லாமல் செத்து போயிடுவான். அப்போ வெளியூர்லேருந்து ஒருத்தன் வந்துட்டான்னு சொன்னால்
யாராவது அந்த ஊரில் உள்ளவங்க என்ன செய்வாங்க, பொறுப்பேற்றுக்கொண்டு சாப்பாடு கொடுத்துருவாங்க. இவங்களும் என்ன செய்வாங்க, உரிமையோட பிச்சை கிடையாது. ஒரு வெளியூருக்கு பிரயாணம் பண்ணி போய்விட்டு கையில் வந்து நம்ம தங்க காசு வெள்ளி காசையெல்லாம் வச்சு இருந்தாலும் விற்கிறதுக்கு ஹோட்டல் மாதிரி தான் போய் சாப்பிட முடியும். அதில் ரொட்டி கட்டி சுட்டுட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் அது காலி ஆகிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சுன்னா அவன் செத்து போயிடுவானே வாழ முடியாமல். அதுக்காக என்ன செய்கிறதுன்னு கேட்டால் அந்த விருந்து கேட்குதல் என்பதுங்கிறது அது ஒரு உரிமை அந்த காலத்தில். இன்றைக்கி போய் நம்ம இவனு கேட்க மாட்டேன், இவனு தரவ மாட்டேன், அது தேவையும் இல்லை. அன்னைக்கு வந்து தேவையாக இருந்துச்சு. அந்த அடிப்படையில் 2 பேரும் நினைஞ்சிருக்காங்கன்னா வந்துட்டாங்கல்ல, சாப்பாடு கொடுங்கப்பா, உங்கள் ஊருக்கு வந்துட்டோம், சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கையில் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஹத்தா இதா அத்தையா, அந்த 2 பேரும் வந்த பொழுது அஹ்ல கரியத்தின், ஒரு கிராமவாசிகளிடம் வந்த பொழுது இஸ்ததாமா, தாமை என்றால் சாப்பிட்டான், இஸ்ததாமை என்றால் சாப்பிட கேட்டான். இஸ்தஃபால தாமன்னு போட்டோம்னா அவன் சாப்பிட்டான்னு அர்த்தம். இஸ்ததாமை என்றால் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்கன்ட்டு அடுத்தாள்கிட்ட கேட்டான்னு அர்த்தம். அப்போ இஸ்ததாமா, இந்த 2 பேரும் என்னஞ்சாங்க, உணவு கேட்டார்கள். அகலகா, அந்த கிராமவாசிகளிடத்தில் உணவை கேட்டார்கள். கேட்ட உடனே அபவ், அவர்கள் மறுத்துவிட்டார்கள், அந்த கிராமவாசிகள் மறுத்துவிட்டார்கள். ஐயு லைஃபூஹுமா, இந்த 2 பேருக்கும் விருந்தளிக்க மறுத்துவிட்டார்கள். அப்படி மறுக்கிற வழக்கமே கிடையாது. அவ்வளோ கேடுகட்ட ஊராக இருந்திருக்கு அந்த ஊர். அபவ், அவர்களே ஒத்துக்கொண்ட ஒரு நெறிமுறையின்படி வாழாமல் இருந்திருக்கிறாங்க. வெளியூர்லேருந்து 2 மனுஷன் வந்து சாப்பிட்ற வழியிலன்னு கேட்குறாங்கன்னா ஏதாவது ஒரு ஆள் பொறுப்பேற்று கொடுக்கணுமா இல்லையா? அபவ், அபாண்டா மறுத்தாண்ட அர்த்தம். அபயா அபவ், அவர்கள் மறுத்து விட்டார்கள். ஐயு லைஃபூஹுமா, லையஃபன்னா விருந்தளித்தல், லியாஃபத்துங்கிறாங்க, லியாஃபத்துனா விருந்து. ஐயு லைஃபூஹுமா, இந்த இருவருக்கும் விருந்தளிக்க மறுத்து விட்டார்கள், விருந்தெல்லாம் தர முடியாதுன்ட்டாங்க. சரி அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா சாப்பாடே இல்லாமல் பசியோடு இருக்கிறாங்க. அப்போ வஜதா, அந்த 2 பேரும் கண்டார்கள். ஃபீஹா, அந்த கரியத்தில், அந்த ஊரில் வந்து பார்த்தார்கள். ஜிதாரன், ஒரு சுவரை பார்க்கிறார்கள். சுவர் கட்டியிருப்போம்ல, அந்த ஒரு சுவரை பார்க்கிறார்கள். அது என்ன செய்யணும், யுரீது, அந்த சுவர் வந்து விரும்புகிறது. ஐயன்கல்ல, அது விழுவதற்கு விரும்புகிறது. அப்படின்னா சுவருக்கு விருப்பமாக இருக்கு, இலக்கியமாக சொல்கிறது. அதாவது அந்த சுவரை பார்க்குறாங்க, சாஞ்சிரும் போல் தெரியுது, இப்படி சாஞ்சிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விழுந்துடும், அதை விழ நினைக்குது. விழ நினைக்கிற சுவரை பார்த்தார்கள்னா சுவரை நினைக்கும், சுவருக்கு நினைப்புலாம் இல்லை. அந்த சுவர் இப்படி சாஞ்சிக்கிட்டே வந்து கொஞ்சம் நேரத்தில் விழுந்துருங்கிற மாதிரி ஒரு சுவரை பார்க்குறாங்க. இப்போ வஜதாஃபிகா ஜிதாரன், அங்கே ஒரு சுவற்றை கண்டார்கள். யுரீது, அந்த சுவர் வந்து நாடியது. ஐயன்கல்ல, விழுவதற்கு நாடியது. அது சுவர் நாடுதுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் விழுவதற்கு ரெடியாக இருக்குது. இந்த விழுந்துருவோம் அந்த விழுந்துருவாங்கிற மாதிரி உள்ள ஒரு நிலையில் இருக்கிற ஒரு ஸ்டெடி இல்லாத ஒரு சுவரை பார்க்குறாரு. 2 பேரும் பார்க்குறாங்க. வஜதா ஃபீஹா ஜிதாரன், அந்த ஊரில் ஒரு சுவரை பார்த்தார்கள். யுரீது ஐயன்கல்ல, விழுவதற்கு தயார், நாடியன்று அந்த அர்த்தம் கொடுக்காம தயாராக இருந்த, விழுவதற்கு தயார் நிலையில் உள்ள ஒரு சுவரை பார்த்து அகாமஹு, இவர் அகாமன்னா ஹலிர் என்ன செஞ்சார்னு கேட்டால் அதை வந்து நிப்பாட்டி வைத்தார். விழுவுறதை என்ன செய்யார், ஒரு முட்டுக்கிட்ட கொடுத்து பார்த்தார். கொஞ்ச நேரத்தில் விழுந்துரும் போல இருக்க, இந்த செவர் விழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை எப்படி நிப்பாட்டி வைக்கணுமோ அது அந்த முறையில் நிப்பாட்டி வச்சிருக்கிறார். காலல் ஹலிரு அகாமஹு, அதாவது இந்த காலங்கிறது அந்த அறிவிப்பாளர் வருவார்ல, அவர் சொல்லு அது அர்த்தம் செய்ய தெரியல. ஃபக்காமஹுல் ஹலிரு, அக்காமன்னு அவர் நிலைநாட்டினார்னா எவர்னு வரலையில் கால அறிவிப்பாளர் சொல்கிறார். அவர் ஹலிரு நிப்பாட்டினாரே. இந்த அக்காமவும் ஹலிரும் ஒரே வாக்கியம். அது இந்த காலங்கிறது அறிவிப்பாளர் இடையில சொல்கிறார். ஏன்னா ஹதீஸில் வந்து அக்காமான்னு மட்டும் வருது, யாருன்னு வரல. அதை விளக்கமாக இவர் சொல்கிறார். கால அந்த அறிவிப்பாளர் சொல்கிறாரு ஃபகாமஹுல் ஹலிர் வந்து அதை நெஞ்சார், நிப்பாட்டினார். எதிகி, தன்னுடைய கையால் நிப்பாட்டினாரே, நிப்பாட்டி ஃபகாமஹு, அதை நிலை நிறுத்தினாரே. விழுவுறது போல இருந்த ஒரு சுவரை அது விழுந்து விடாமல் தடுத்து நல்லா வந்து நிப்பாட்டி வச்சிட்டார், ஸ்டடியாக்கி நிப்பாட்டி வச்சிட்டார். அப்போ மூசா நபி
இதுவரைக்கும் செஞ்ச 2 காரியமும் ஹலீர் செஞ்சது கெட்டது மாதிரி தெரியுது. இவர் இப்போ செஞ்ச காரியம் நல்ல காரியம்தான். விழுந்து போகிற சுவரை பிடிச்சி நிப்பாட்டி வைக்கிற நல்ல காரியம் தானே. இந்த நல்ல காரியமும் மூசாவுக்கு பிடிக்கல. இப்போ காரணம் மூசா அவர்கிட்ட சொல்லுகிறார்கள், லவ் சேத்த நீ விரும்பி இருந்தால் லத்த கதுத்த அலைக அஜிரா, இதுக்கு ஒரு கூலி எடுத்துருக்கலாமே. நீ போய் செவத்தை நிப்பாட்டுறதுக்கு பதிலாக அந்த வீட்டுக்காரன் யாருன்னு அறிந்து, இந்தாப்பா கீழே விழுகிற மாதிரி இருக்குது, நான் அதை நிப்பாட்டி வைக்கிறேன், எனக்கு எவ்வளோ கூலி தர்ற அப்படின்னு பேசி நம்ம 2 பேரும் சேர்ந்து அதை செஞ்சுருக்கலாமே. இவங்க விருந்து கூட தராத ஆட்களாக இருக்கிறாங்களே, விருந்து கூட தராத ஒரு ஆட்களுக்கு போய் இப்படி சேவை செய்யணுமாங்கிறார். அவர் சேவையாக செவத்தை நிப்பாட்டி வைக்கிறாரு. மூசா நபி என்ன செய்கிறாங்கன்னா, அப்படி தேவை கிடையாது, நீ காசு வாங்கிட்டு செஞ்சுருக்கணும். ஏன்னாடா அவங்க தேவையில் இருக்கிறாங்க, எந்த சாப்பாடும் இல்லாமல் இருக்கிறாங்க, விருந்து கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்படியான ஒரு ஊரில் போய்கிட்டு எதுக்கு நீ ஓசியாக சேவை செய்கிற அப்படிங்கிறார். காலலகு மூசா அவருக்கு சொன்னார், லவ் ஷேத்த நீ விரும்பி இருந்தால் லத்தகதுத்த இத்தகதுத்த அலைக அஜிரா, இதற்காக கூலியை நீ எடுத்திருக்கலாமே, வாங்கியிருக்கலாமே. நீ விரும்பினால் கூலி வாங்கியிருக்கலாமாப்பா, சும்மா எதுக்கு செஞ்ச அப்படின்றார். அப்போ அவர் என்ன செய்கிறாரு, கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிற, இனிமேல் உனக்கு நமக்கு செட் ஆகாதுன்ட்டார் காலை. அப்போ சொன்னார், ஹலீர் சொன்னார், ஹாதா ஃபிராக்கு பைனி ஓ பைனிக்க, இதுதான் நமக்கும் உமக்கு மத்தியில் உள்ள பிரிவாகும், இதோட கதை முடிஞ்சிருச்சு, வேலையை பார்த்துட்டு போ, உனக்கு எனக்கும் உள்ள தொடர்பு அறுந்து விட்டது, இனிமேல் என்னோட நீ வரக்கூடாது. 3 சம்பவம் தான் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அதுக்கு விளக்கத்தை கொடுப்பார். அது கஹ்ஃப் சூராவில் விவரமாக வரும். ஒன்று நான் என்ன செஞ்சேன்னு அவர் என்ன செய்வார், விளக்குவார். குர்ஆனில் வந்துடுது. அது நீங்கள் கஹ்ஃப் சூராவை எடுத்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நல்லது. அது ஏன்னா இப்போ தானே குர்ஆனோட தொடர்பு வரும். அப்போ இவளோட அதோட 2 பேர் பிரிந்து விட்டார்கள்னாச்சா, அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, இந்த ஆள் இன்னும் கொஞ்சம் ஹலீரோட போயிருந்தார்னு சொன்னால் எத்தனை விஷயங்கள் தெரிஞ்சிருக்குமே, இந்த 3ஓட முடிஞ்சு போச்சே, இன்னும் கொஞ்சம் அதிகமாக அவர் செஞ்சிருந்தாரையானால் நமக்கு நிறைய செய்திலாம் கிடைச்சிருக்குமே என்று ரசூல்லா சொல்கிறாங்க. கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல்லா சொன்னாங்க, யர்ஹமுல்லாஹு மூசாவுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்வானாக, எல்லா வதிதுனா நம்ம விரும்புகிறோம், லவ் சபர அவர் கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இருந்திருந்தால், ஹத்தா யுகோச அலைனா மின் அம்ரிஹிமா அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அமருண்டா விஷயம் காரியம், அவங்க இருவர் சம்பந்தப்பட்ட காரியங்களில் நமக்கு பல விஷயங்கள் சொல்லப்படும் அளவுக்கு அவர் பொறுமையாக இருந்திருக்கலாமே. இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தார்னா இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் அவரோட கூடவே போய் அவர் செய்யறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தார்னு வைங்களேன், இவர் என்னை விட்டு போன்னு சொல்லியிருக்க மாட்டார்ல. இன்னும் ஒரு 10-50 விஷயங்களை சம்பவங்கள் நமக்கு கிடைச்சிருக்குமே அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க. இரஹமுல்லா மூசா ஒரு தப்பு செஞ்சிட்டார்ல, ரசூல்லாவுடைய கருத்து பிரகாரம் அவசரப்பட்டார். அந்த குறை சொல்லும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அதை குறை மாதிரி சொல்லாமல் அவருக்கு ஒரு துவாவும் செஞ்சுக்கிடுவாங்க. இரஹமுல்லாஹு மூசாவுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்யட்டேன், அதான் அவர் தப்பு செஞ்சிட்டார் என்பதுக்கு தான் அந்த வார்த்தையை போடுவாங்க. அல்லாஹ் அவர் அவசரப்பட்டார், அல்லாஹ் அவர் ரஹமத் செய்யட்டேன், அவர் மேலே பிழை இல்லைன்னு அப்படி சொல்லிட்டு தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதனால் இரஹமுல்லாஹு மூசாவுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்யட்டேன், இல்லை வதிதுனா வத்தண்டா விரும்பினான், இல்லை வதிதுனா நாம் விரும்புகிறோம், லவ் சபர இவர் பொறுமையாக மட்டும் இருந்திருப்பாரையானால், ஹத்தா யுகோச அலைனா நமக்கு சொல்லப்பட்டிருக்கும், அம்ரிஹிமா அந்த 2 பேர் சம்பந்தமாக அஷ்யாவ் நிறைய விஷயங்கள்னு வச்சுக்கணும், நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிவிக்கப்பட்டு இருக்கும். பொறுமையாக அவர் எதிர்கேள்வி கேட்காம இருந்தால் இதோடு போயிருன்னு சொல்ல மாட்டார்ல, அவர் கூட்டிகிட்டே திரிவார்ல, நிறைய விஷயங்களை பார்ப்பாங்கள்ல, நிறைய விஷயங்கள் அதிசயமான நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும்ல, அதுக்கு பின்னாடி விளக்கம் சொல்லுவார்ல, அப்போ நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்குமே, கொஞ்சம் அவசரப்பட்டாரேன்னு அந்த விமர்சனம் பண்ணுறதுக்கு பதிலாக அல்லாஹ் ரஹமத் செய்வானாக அவருக்கு அப்படின்னு என்ன செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு வருது. இதுதான் இந்த ஹதீஸு. இந்த ஹதீஸில் இது என்ன பாடத்தில் வந்துச்சு அந்த பாடத்தையும் பார்த்துருமா, பாடத்தை மறந்தாச்சு. இந்த ஹதீஸுக்கு பாடம் என்ன போட்டார்னு கேட்டால், புகாரி நம்ம 122 ஹதீஸ் தானே பார்க்குறோம். அதுக்கு யார் மிக அறிந்தவர் என்று கேட்கும் பொழுது நான் தான் அறிந்தவன்று சொல்லக்கூடாது, அல்லாவின் பக்கம் அதை சாட்டிவிட வேண்டும் என்பது பற்றிய பாடம்னு தலைப்பு கொடுத்தாங்க. ஒரு அறிஞனிடத்தில் யாருப்பா ரொம்ப அறிவாளின்னு கேட்டால் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் என்று சொல்ல வேண்டும் என்ற பாடம்ன்றார்.
இந்த ஒரு செய்தியை சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ ஒரு ஹதீஸ். இந்த 122 ஹதீஸ் எதுக்கு வருதுன்னு கேட்டால், மூசா நபிகிட்ட மிக அறிந்தவர் யாருன்னு கேட்குறாங்க, நான் தான் சொல்லிவிட்டார். அது எல்லாம் கண்டிச்சான். அதுதான் மேட்ரு. அதை சொல்வதற்கு உள்ள ஹதீஸு தலைப்புக்குரிய அளவுக்கு செய்தி அதில் இருக்கிறது கொண்டு வந்துட்டார். 122 முடிஞ்சிருச்சு. நம்ம இன்னும் 123க்கு போயிட வேண்டியதான். அப்போ 122 ஹதீஸோடு நம்ம நிறுத்திக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து 123வது ஹதீஸை நம்ம அடுத்த வாரத்தில் பார்க்கலாம்.